தாவீது என்ற ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்தி பெரிய ராஜாவை மாத்திருந்தார். அந்த ராஜாவுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சு. வாசிக்கலாம். என்ன ஆசைன்னா, ஒரு பெரிய சர்ச்சு கட்டணும், பெரிய ஆலயத்தை கட்டணும், கர்த்தராய் இருக்கிற தேவனுக்கு பெரிய சர்ச்சை கட்டணும்னு சொல்லி அவன் மனசு முழுசும் ஆசை வந்துச்சு. இந்த கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லும் போது கர்த்தர் என்னென்ன பேச்சு பேசுறாரு பாருங்க. ஒன்னும் சொல்ல, ஆண்டவரே சர்ச்சு ஒண்ணு கட்டுறேன், உள்ள வரீங்களான்னு கேட்கறாங்க. ஒரு ஆலயத்தை கட்டுறேன், உள்ள வரீங்களான்னு கேட்கறாங்க. நான் ராஜாவா இருக்கிறதுனால இந்த வெள்ளியும் பொண்ணும் பணமும் நிறைய இருக்கு, ஒரு சர்ச்சு கட்டட்டுமான்னு கேட்கறான். உன்னை கர்த்தர் கட்ட சொல்ல வேண்டியதானே? என்ன பேச்சு பேசுறாரு பாருங்க. யாரா நீ? என்னை கட்டலாம்னு நினைக்கிறியா? ஆட்டுக்கு பின்னால்தானே ஓடிக்கிட்டு இருந்த, பயந்தாங்குழி தானே இருந்த. இன்னைக்கு ஒன்னு நான் எடுத்து ராஜாவை மாத்தி வாசிச்சாங்க பாருங்க சிஸ்டர். அதுல பெரிய மனிதனுக்கு ஒத்த நாமத்தை அவன் கொடுத்திருக்கிறேன். ஆனா நீ என்னை கட்ட வேண்டாம், கட்டணும்னு நான் ஒரு ஆளை மனசுல முடிவு பண்ணிருக்கிறேன், அவன் வந்து கட்டுவான். 13வது வசனத்தை வாசிங்க. யார் அந்த அவன்? அந்த தாவீதுடைய மகனாகிய சாலமோன். இப்ப கர்த்தர் ஆலயம்னு சொன்ன உடனே மனதுல தன் இஷ்டப்படி கட்டுன்னு சொல்லாம ஒரு முடிவு எடுத்து வச்சிருந்தார். ஆலயம் என்றால் யார் கட்ட வேண்டும், ஆலயம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஆலயம் என்றால் என்ன உயரம், என்ன அகலம், என்ன நீளம், எந்த கலரிலே வண்ணம் பூச வேண்டும். ஆலயம்னு சொன்னாலே கர்த்தர் கவனமா இருக்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆண்டவருக்கு ஆலயம், இயேசுவுக்கு சர்ச் அப்படின்னாலே ஒரு கவனம் இருக்கு. ஆமென். ஆலயம் என்பது என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடியதுபடி இருக்கணும்னு சொல்லி ஒரு முடிவுல இயேசு இருக்கிறார். இப்ப 2000 வருஷத்துக்கும் முன்னால ஒரு நாள் இயேசுவானவர் ஒரு ஆலயத்துக்குள்ள வரார். ஆலயத்தை பார்த்த உள்ளுக்குள்ள பார்த்தா கல்லர் குகையா இருக்கு. கல்லர்னா யாரு? திருடே. அவன் வந்து பாருங்க, பிசாசு உள்ள வந்த உடனேயே மனிதர்களுக்குள்ள வேதனைகளையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் சிக்கலையும் பிரச்சனைகளையும் அவன் நிறைய கொடுக்கிறான். கர்த்தர் பார்க்கிற என்னுடைய இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கல்லர் குகையா இருக்கக்கூடிய அதை மாற்றி நான் அற்புதங்களை செய்ய போகிறேன். தேவனுடைய ஆலயத்தை தேவன் பார்க்கும்போது உள்ள ஏதாவது தப்பு தவறா இருந்துச்சுன்னா மாத்த மாட்டாரா? கர்த்தர் மனிதனை படைக்கிற போது எய்ட்ஸ் வச்சு படைச்சாரா? சுகர் வச்சு படைச்சாரா? பிரஷர் வச்சு படைச்சாரா? கேன்சர் வச்சு படைச்சாரா? சளி ட்ரபிள் வச்சு படைச்சாரா? நுரையீரல் நோய் வச்சு படைச்சாரா? ஹார்ட் பிரச்சனை வச்சு படைச்சாரா? அவர் படைக்கிற போது இருந்த இந்த ஆலயம் சாத்தானால இன்று கெடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை பேருக்குள்ள கர்த்தருடைய கரம் இறங்க போகுது. உங்களுக்குள்ள மாற்றம் உண்டாக போகுது. உன் நோய்கள் நீங்க போகுது, கவலைகள் மறைய போகுது. அப்ப நீங்க மனிதர்களா இல்ல, நீங்க தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்துக்குள் தங்கி இருக்கிற வியாதிகளை கர்த்தர் துரத்துவார். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற வருத்தங்களை தேவன் மாற்றுவார். தேவனுடைய ஆலயத்துக்குள் தங்கி இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வைப்பார். அவர் தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்து அதில் இருக்கக்கூடிய தப்பான காரியத்தை துரத்தி அங்கு அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அந்த ஆலயம் கையினால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல, கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்களே அந்த ஆலயம். உங்களுக்குள் ஒரு வல்லமையை ஊற்றுவார், உங்களுக்குள் தேவனுடைய ரத்தத்தை தெளிப்பார். இன்று இரவு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்தே தீருவார். உங்களை ஆளுகை செய்கிற பிரச்சனை, பாடு, உபத்திரம், கண்ணீர், வேதனை, வருத்தத்தை இன்றே கடைசி நாள். இயேசு வருவரைக்கும் அந்த ஆலயம் தீட்டாயிருந்தது. இயேசு வருவரைக்கும் ஆலயத்தில் குப்பை இருந்தது. இயேசு வருவரைக்கும் இந்த ஆலயத்துக்குள்ளே கசடுகள் இருந்தது. இயேசு வருவரைக்கும் பிசாசு இந்த ஆலயத்துக்குள் பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தார். இயேசு வருவரைக்கும் ஆலயத்துக்குள் துக்கம் இருந்தது. இயேசு வந்து சவுக்கை உருவாக்கின பொழுது அது தூய்மைப்படுத்தப்பட்டது, அது ஆசீர்வதிக்கப்பட்டது, அது சுகமாயிருந்தது, அது பலனடைந்திருந்தது, அது ஆசீர்வாதமாக வாழ ஆரம்பித்தது. நீங்களே இந்த ஆலயம். கரங்களை தட்ட உங்களுக்குள் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். 3:16-17 நீங்கள் தேவனுடைய, நல்ல கவனிக்க, நீங்கள் தேவனுடைய, முதல்ல இருந்து வாசிங்க 16 மட்டும். நீங்கள் யாரு? தேவனுடைய. ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், ஆனா ஆலயத்திற்குள் ஒருவர் குடியிருக்க வேண்டும். ஒரு வீடுன்னா ஒருத்தர் குடியிருக்கணும் இல்ல? ஒரு வேர்க்கடல் இருக்கு, உடச்சினா உள்ள சரக்கு இருக்கணும் இல்ல? இல்லைங்களா? அதே மாதிரி ஆலயம்னா உள்ள ஒருத்தர் குடி இருக்கணும் இல்ல? அவர் யார்?
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்ப தேவனுடைய ஆலயத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாற்றுவதற்காகவே தேவன் தம்முடைய ஆவியானவரை அனுப்புகிறார். அந்த ஆவியானவர் வந்து சகலவற்றையும் தூய்மைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? இந்த வேலையை கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற உங்களுக்குள் அவர் தம்முடைய ஆவியை அனுப்பி உங்களை பரிபூர்ண சுகத்துக்குள் நடந்து கொண்டு வர போகிறார். நன்றி. கண்களை மூடி நன்றி. விசுவாசத்தோடு நீ தேவ ஆலயம், தேவ ஆலயத்தை கொல்லுகிறவர்களையும் விற்கிறவர்களையும் பாடாய் படுத்துகிறவர்களையும் தேவ ஆலயத்தை கல்லர் குகையாய் மாற்றுகிறதை இயேசு பார்க்கிறார். வியாதிகளை பார்க்கிறார், வேதனைகளை பார்க்கிறார், உன் பிசாசின் பிடியில் இருக்கிறதை பார்க்கிறார், உன் கண்ணீரை பார்க்கிறார். பார்த்து தம்முடைய வல்லமையை இப்போது அனுப்புகிறார், தம்முடைய மகத்துவத்தை அனுப்புகிறார், சுகமளிக்கிற வல்லமையை அனுப்புகிறார், உன்னை சுகப்படுத்துகிறார். உனக்கு ஒரு வல்லமை இறங்குகிறது, ஒரு வலது கையில் வல்லமை இறங்குகிறது. நீண்ட நாள் சொரியாசிஸ் வியாதி இருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார் உன்னை. Holy Spirit, என் மகளே, உங்கள் இப்பொழுது right now are touching Jesus. இயேசுவின் வல்லமையினால், இயேசுவுடைய கிருபையினால், இயேசுவுடைய மகத்துவ நாமத்தில் என் மகள் விலகினமே இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை வெளியேற முடியாது. விலகினமே நான் உன்னை வெளியேறு மகளுக்கு பிரவேசியாதே, மகளுக்கு ஒரு விலகினத்தை கொடாதே. இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளையிட்டேன். இப்பொழுதே அனைவரை கொடுக்கின்ற தேவனுடைய ஞானத்தினால் ஞானம் அன்னை மற்றவர்களுக்காக மாற்றுவதற்கு ஜெபம் பண்ணிட்டு பிறகு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. முதல்ல எப்படி நடப்பீங்க? எப்படி நடக்கிறீங்க? கம்பு வச்சுதான் நடப்பேன். சமயத்துல கம்பு இல்லாத போவேன். கம்பு வச்சு நடந்து போயிட்டு வாங்க. இடம் விடுங்க. கம்பு வச்சு நடக்கிறீங்களா வைக்காம நடக்கிறீங்களா? இல்ல என்ன சொல்ற? கம்பு எல்லாம் போயிட்டு இருக்கீங்களா? வாங்க. அப்ப ஏன் கம்பு வச்சிருக்கீங்க? பயம். ஏன் இப்படி சைடு வாங்கி போறீங்க? வலிக்குமா? என்ன பார்த்து நில்லுங்க. கை வை. கண்ணீருக்கான சுகமாக்கி மதிச்சா சொல்லுங்க. யார் உங்களுக்கு சுகம் கொடுத்தா? ஏசப்பா சொல்லுங்க. யார் கொடுத்தா சுகம்? யார் நடக்கும்போது வழி இல்லாம மாத்துறது?
ஜெர்மனுக்கு போன பிறகு போறீங்க ஸ்னேகாட்ட மாத்திரை வாங்கி போட்டு ஸ்னேகா ஸ்னேகா நீங்கதானா ஜெனிகா பேசுறேன் ஏன் பேர மாத்திரை தேவ பிரசன்னம் வந்து உறுதிப்படுத்துவதாக கர்த்தருடைய ஆவியார் வந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி உறுதிப்படுத்துகிறார்கள் இப்பொழுதே தேவ பிரசன்னம். Thank you, Lord.